हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं सरकार के पोस्ट इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। நீங்க சொல்லுங்க மிஸ்டர் நாராயணன். மிஸ்டர் சுந்தருக்கும் முதல்வருக்குமான மோதல் எப்படி இருக்கும்? 2 பேரையும் எனக்கு நல்லா தெரியும். சிஎம் அந்த தொகுதியில 3 முறை ஜெயிச்சிருக்காரு. அதே சமயம் மிஸ்டர் சுந்தர் ஒரு கார்ப்பரேட் மான்ஸ்டர் செங்கிஸ்கான். அவரோட வியூகம், திட்டமிடல் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ரியலி இட்ஸ் கோயிங் டு பி a tough game. அதெல்லாம் டஃப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த தம்பி நல்ல தம்பி தான். அதுக்கு விவரம் பத்தல. 1800 கோடி சம்பளம். ஓ இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசை. உள்நாட்டில் ஓசி விளம்பரம். இந்த 2 நாள்ல அவங்க கம்பெனியுடைய ஷேர் எவ்வளோ ஏறி இருக்குன்னு கேளுங்க அவரை. கண்டிப்பா அதிகமா இருக்கு. மிஸ்டர் சுந்தர் தன் கம்பெனி ஷேருக்காக பண்றாரா இல்ல உண்மையிலேயே அக்கறையில பண்றாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்படியா? ஓ, उनका कॉल आया क्या? மிஸ்டர் சுந்தர் இப்ப இங்க வராரு. ஐ மீன் இந்த ப்ரோக்ராமுக்கு. கூப்பிடும்போது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சொன்னீங்க. அதுல லைவ் வேற. நாங்களே எதிர்பார்க்கல சார். திடீர்னு வராரு. ओ भाई साहब, तभी वो डायरेक्ट आंसर करने वाले हैं। उन्होंने शायद वो लाइव देखा होगा और इसलिए वो डायरेक्ट आ रहे हैं। நம்ம போட்டோவை போட்டு இந்த ஃபோன் வாய்ஸ்லாம் எதுக்குன்னு தான் நேராவே வந்துகிட்டோம். सब पहचानते हैं अभी उनको। भाई साहब, நீங்க இந்த பக்கம் வாங்க. இங்க எங்க உட்காருங்க. ஓகே. சொல்லுங்க, என்ன உங்க டவுட்? ஓட்டை வச்சுக்கிட்டே இங்கே ஒரு பய ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் போடாத ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு ஸ்டேட் அசம்பிளியே கவுத்துட்டீங்கள. இதெல்லாம் சாமர்த்தியம்தான். உங்கள் கம்பெனிக்கு பெரிய மார்க்கெட்டிங். நீங்கள் உங்கள் கம்பெனிக்காக எதையும் செய்வீங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை? அதுதான் உங்க சந்தேகம்னா, என் கம்பெனி சிஇஓ போஸ்ட்டை இந்த நிமிஷமே நான் ரிசைன் பண்றேன். ओ अच्छा में Don't do this மிஸ்டர் சுந்தர். நீங்க ஜிஎல்க்கு சிஇஓ இருக்கிறது நம்ம நாட்டுக்கே பெருமை. நிஜமா தான் சொல்றீங்களா சார்? இன்னைக்கு அந்த கம்பெனில ஒரு சின்ன போஸ்ட்டுங்கிறதே இந்திய இளைஞர்களோட கனவு சார். Are you clear? அந்த கம்பெனியே இப்போ என்னோடது இல்லை. இப்போ என்ன சொல்றீங்க? இதெல்லாம் பண்ணி என் தலைவனை ஜெயிக்க முடியாது. எதற்கு ஆளே இல்லைங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து. உன் கான்ஃபிடென்ட் நினைச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பு தம்பி. நாங்க பெரிய இயக்கம், நீ ஒத்த ஆளு. ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறிஞ்சப்ப காந்தி கூட ஒத்தாளு தான். ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள்ல நடக்குது ஆசை. தம்பி வேலையை ஃப்ரீ ஆயிடுச்சு. எனக்கு ஏற்ற வேலை இருக்கு. वो देना ही नहीं चाह रहे थे। ஏய், ஆஃப் பண்ணுங்க. தம்பி ஆஃப் ரெக்கார்டா சொல்றேன். நீ தலைவரை எதிர்த்து நிக்கிறதுலயே தொகுதி ஜனங்க கொதிச்சு போயிருக்காங்க. அயோத்தி குப்பம் பக்கம்லாம் போயிடாத. மற்ற இடத்துல எல்லாம் கொடும்பாவே தான் எரிப்பான். ஆனா இங்க ஆளையே எரிச்சு போடுவான். भाई साहब, எந்த குப்பம்? அயோத்தி குப்பம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்கதான். भाई साहब, उन्होंने कंपनी से रिजाइन कर दिया और यहाँ पे पॉलिटिक्स में आना चाहते हैं। எப்பா வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்குது. திரும்பி போறேன்னு சொன்னாலே அடிப்பானு போல இருக்கு. இந்த கூட்டம்லாம் வேணாம்பா. வீட்லயே உட்காந்து ட்விட்டர்ல முடிச்சுக்கலாம்ல. மேட்ரு ஈஸி ஆயிடும்பா. என்னமோ எரிச்சிடுவானுங்க பிரிச்சிடுவானுங்கன்னாரு. அப்படிலாம் எதுவும் இல்லையே. எப்பா இவனுங்க அடிக்காம கத்துறானுங்க பாத்தியா? அது காரணம் இருக்கு. நீ இந்த தொகுதியில நிக்கிறதுனால ஓட்டு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. 5000 ரூபா ஓட்டு இப்போ 9000 ஆயிடுச்சு. அவனுக்கு கைக்கு காசு போனானா நீ உயிரோட இருக்கணும். ஆமா.
கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ் சைலன்ஸ் சைலன்ஸ் தேங்க்யூ நாங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துற ப்ரோக்ராம் இது. இந்த சார். ப்ரோக்ராம் ஃபேஸ்புக் லைவ்ல வந்துட்டு இருக்கு. இது ஒரு ஜாலியான ப்ரோக்ராம். இவரை இங்க நாங்க பிரச்சனை பண்ண கூட்டிட்டு வரல. இவரை இப்ப நீங்க கலாய்க்க போறீங்க. என்ன வேணா கிண்டல் பண்ணலாம். அரசியலுக்கு நீ நியூ அட்மிஷன்ல அதான் உன்னை ரேகிங் பண்ண கூப்பிடுறாங்க. சார் தக்காளி கிலோ என்ன விலை தெரியுமா? ओ भाई साहब, ये वहां से आने के எவ்வளவு தெரியுமா? बाद भी நீங்க कहीं உப்பு पता போட்டு हो। சாப்பிடுறீங்களா? तो ग्राउंड रियलिटी हम्म, चेक कर रहे हो. நல்லா கலாய்க்கிற மூடில் இருக்கீங்கன்னு தெரியுது. நிஜமா எனக்கு தக்காளி கிலோ எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. தக்காளி எப்படி இருக்குனாச்சு தெரியுமா? சாருக்கு தக்காளியை காட்டுறா. சார் இதான் சார் தக்காளி சார். ओ அறிவு கட்ட முண்டா. இந்த தக்காளியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரி சொல்லட்டுமா? सच में உலகத்தில் 7 நாடுகளில் நம்ம ஊரில் விளையிற தக்காளியோட டொமேட்டோ சாஸ் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. உலக மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் நம்ம தக்காளி தான். ஆனால் ஒரு பெரிய மர்மம், இந்த தக்காளியை பயிரிடுறவங்க இங்கே தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? இங்கே விளையிற தக்காளியில் 4ல் 1 பங்கு வேணும்னே அழுக்கு விட்டு குப்பையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர்கிட்ட 50 கிலோ, இவர்கிட்ட 50 கிலோ தக்காளி இருக்குன்னு வச்சுப்போமே. டிமாண்ட் இருந்தாலும் இதில் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நான் வாங்குவேன். இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற தக்காளியை நான் தேவைப்பட்டாலும் வாங்க மாட்டேன். தக்காளியினோட ஆயுட்காலம் 2 நாள். ओ இதுல யாரோட தக்காளி அழுக போகுதுன்னு தெரியாம 2 விவசாயம் பயத்தோடவே இருப்பாங்க. இப்போ தக்காளி சாஸ் கம்பெனிக்காரன் சொல்றது தான் விலை. 40 ரூபா தக்காளியை வெறும் 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான். அப்ப கூட ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் வாங்குவான். இன்னொருத்தனோட விளைச்சல் அழுகி குப்பைக்கு போகும். எங்கேயோ ஒரு வெள்ளைக்கார குடும்பம் டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது இங்க நம்ம விவசாய குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துறோம். भाई साहब, அதனால அடுத்த தடவை தக்காளி எல்லாம் தூக்கி வீசும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற விவசாயிகளையும் நினைச்சு பார்ப்போம். ம்? என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏதாவது கலாய்க்கணும்னா கலாய்க்கலாம். சார் எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. எலெக்ஷன்னா நாங்கெல்லாம் ஜாலியா ஓட்டு போடுவோம். சில சமயம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவோம். ஆனா நீங்க ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு மல்லு கட்டுறீங்க? 49 பின்னு ஒரு சட்டம் இருக்கிறதே கண்டுபிடிச்சீங்க. ये ஆட்சியை है रियल கவுத்தீங்க. प्रॉब्लम. உங்க வேலையை விட்டீங்க. எதுக்காக இதெல்லாம்? உண்மையான காரணத்தை சொல்லட்டுமா? என் சொந்த ஊர் ராமேஸ்வரம். கரையில வறுமைக்கும் கடல்ல இலங்கை ராணுவத்துக்கு பயந்து வாழ்ற 100கணக்கான மீனவ குடும்பத்துல நாங்களும் ஒருத்தர். மீன் பிடிக்க போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இறந்தவங்க குடும்பத்துக்காக போராடி போராடி மனசு நொடிஞ்சு போயிட்டாங்க. எல்லா குடும்பத்திலையும் பசி. அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது. போட்டி போட்ட 2 கேண்டிடேட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஓட்டு போடாம கடலுக்கு போயிட்டாங்க. கூட எங்க மாமாவும் போனாரு. கடலுக்கு போனப்பதான் அவங்களுக்கு தோணி இருக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷம் பவர் இருக்கு, ஆனா பொதுமக்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் பவர். सही है. அந்த நாள்லயும் வயிற்று பொழப்புக்காக வந்துட்டோமேன்னு திரும்ப போக நினைச்சிருக்காங்க. அப்பதான் பக்கத்து நாட்டு ராணுவம் இந்த அப்பாவி மீனவர்களை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க அப்பா तो ये அதுல எங்க அப்பாவோட சேர்ந்து 13 பேர் செத்துட்டாங்க.
இந்த பொழைச்சிருந்தவங்கள அடிப்பட்டவங்கள படகுல தூக்கி போட்டு படகை கரைக்கு ஓட்டிட்டு வரும்போது குண்டடிப்பட்ட எங்க அப்பா சொல்லியிருக்காரு, என்னை கரைக்கு கொண்டு போவாதீங்க, இந்த சுடுகாடு மாலை மோளம் சடகு இதுக்கெல்லாம் ஒரு 2000 ரூபாய் செலவாகும், அந்த பணத்தை வச்சு என் பிள்ளைங்க 2 வருஷம் சாப்பிடுவாங்க, भाई साहब அதனால என் உடம்ப கடல்லையே தூக்கி போட்டிருக்கேன்னு கெஞ்சி கேட்டிருக்காரு. உயிர் போனதும் போட்டாங்க கடல்லையே. भाई साहब எல்லாரும் கடல்ல அஸ்தியை கரைப்பாங்க, நாங்க அப்பாவை கரைச்சிட்டோம். அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களும் யாருக்கும் எதுவுமே பண்ணல. மீனவர் சங்கம் தான் எங்க அம்மாவை படிக்க வச்சது. எங்க அம்மா படிச்சு ஸ்கூல் டீச்சர் ஆனாங்க, எங்களையும் படிக்க வச்சாங்க. வெறித்தனமா படிச்ச, வெறித்தனமா கிடைக்கிற இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணேன். எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் வந்துடுவேன் எலெக்ஷனுக்கு. இங்க யாரோ கேட்டீங்கல்ல, உப்பு போட்ட சோத்த திங்கிறியான வாத்தா, நான் மீனவன்டா. உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறவன்டா தான். சாரி. இந்த கூட்டத்துல சென்னை சொந்த ஊரா இல்லாம வெளியூர்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. ओ आधे से ज्यादा लोग हैं, ऑलमोस्ट सभी। ऑलमोस्ट सभी உங்க ஊருக்கே போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? सबको जाना है भाई साहब ஏன் போல? சார் எல்லாம் பசியிலையும் பஞ்சமுளையும் ஓடி வந்தவங்க. நீங்க ராமேஸ்வரம், நான் புதுக்கோட்டை. ஊருக்கு போனது ஆசை. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை तो सब यही स्ट्रगल कर रहे हैं நான் எங்க சொந்த ஊருக்கு போறது. நான் திருநெல்வேலி கந்துவட்டி பிரச்சனை, நான் செங்கல்பட்டு கூலிப்பட பிரச்சனை, நான் தஞ்சாவூர் வீத்தேன், நாங்க காஞ்சிபுரம் மணல் கொல்ல. காவேரி தண்ணி வரல, கிருஷ்ணா நதியும் இல்ல, முல்லை பெரியாறுலயும் ஒண்ணும் பண்ண முடியல. இதுல எங்க இருந்து ஊருக்கு போறது? 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 பிரச்சனை. சொந்த ஊர்லயே அகதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் பொறுத்தா உடம்புல இருக்கிற துணிய கூட உருவிடுவானுங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். என்ன சார் சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். எப்ப சார் கேள்வி கேட்டீங்க? கேள்வி கேட்காம பதில் எப்படி கிடைக்கும்? ये भी तो सही है, सवाल पूछोगे இப்போ तब ना இவங்க जवाब சொன்ன मिलेगा। எல்லா பிரச்சனையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஓகே சார். நான் கேள்வி கேட்க போறேன் சிஎம் மாசலாமணி கிட்ட. 3 முறை ஆட்சி பண்ணவங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீர்ப்பாரு நேரடியா கேட்க போறேன். இப்போ இங்கிருந்து நேரா. ओ சார் भाई இப்ப அங்க साहब போக முடியாது சார். மாசிலாமணியா கலெக்ட் விழா மாநாடுல இருக்காங்க. இப்ப நேரா அங்க போறது சேஃப் இல்ல சார். கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்பவே கேட்கறதாங்க என் வழக்கம். சார் அப்ப நாங்களும் வரோம் சார். வரும் சார். Oh my God, ये उनका एरिया था और उन्हें सवाल पूछने के लिए ये लोग इनके साथ जाने के लिए तैयार है। கேள்வி கேட்டா பிரச்சனை வரும், அதுவும் முகத்துக்கு நேரா கேட்டா கோவத்தோட பிரச்சனை வரும். சோ भाई साहब वो पहले से लड़ रहे हैं, तो अभी अगर वो उनके हक के लिए लड़ रहे हैं तो क्यों डरेंगे? போலாம். ओ भाई साहब तब पूरे मंडली लेके जा रहे हो आप। बाइक राइड मार्च टाइप हम्म, सभी जा रहे हैं और वो उनका ज्यादा पावर था वहां पे, जिस एरिया में उनकी बहुत ज्यादा पकड़ थी, उसी एरिया के लोगों को उन्होंने इन्फ्लुएंस किया। और प्रॉब्लम भी तो सिमिलर ही निकले ना। हाँ, कितने सारे लोग हैं वो। सब ज्वाइन कर रहे हैं अपने सवाल पूछने के लिए। उनको। தலைவரே சுந்தரிங்க வந்துட்டு இருக்கானா உங்களை பார்க்க. இங்கேயா?
முட்டாப்பை அதுவும் பைக்ல வந்துட்டு இருக்கானா? மரம் நட்டால் மழை பெய்யுமா? என்ன ஒரு ஏமாற்று வேலை! கடலில் என்ன மரமா இருக்கிறது, அங்கு மழை பெய்யவில்லை. क्या दिमाग लगाया है। என்னை முட்டாள் என்கிறார்கள். ऐसे बेवकूफ लोग हैं एक्चुअली पॉलिटिक्स में। अभी सीएम को काफी प्रॉब्लम होने वाली है। कितने सारे लोग। ஏன் உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாதா? एक कुर्सी खाली थी शायद इनके लिए। हो सकता है। என்ன என் கட்சியில சேர வந்தியா இல்ல ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொல்ல வந்தியா? ரெண்டுமே இல்லை, கேள்வி கேட்கலான்னு வந்தேன். என் மேடைக்கே வந்து என்னையே பார்த்து கேள்வி கேட்ப. பாத்தியா கூட்டத்தை? சின்னதா ஒரு வார்த்தை, வார்த்தை கூட வேணாம், கண்ணை லேசா காட்டினா இங்கேயே உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் 32 மாவட்டத்தில் இருக்கிற 32 முக்கிய பிரச்சனைகள். ஜனங்க ரொம்ப கஷ்டத்துலையும் வறுமையிலையும் இருக்காங்க. இதையெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதும் தீர்ப்பேன்னு அந்த மைக்லேயே ப்ராமிஸ் பண்ணிடுங்க. உங்கள் தொகுதியிலிருந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ओ பயமா இருந்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போப்பா. ஸ்கூல் பிள்ளை மாதிரி லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு தமிழ் படிக்கான், படிச்சது நன்னாய். என்ன இது? நாங்க 30 வருஷமா எதை நம்பி அரசியல் பண்றோமோ அதை அரைச்சீட்டுல எழுதி வந்து நிக்கிறேன். இதையெல்லாம் சால்வ் பண்ணா வறுமை போயிடும். வறுமை போயிட்டா ஓட்டுக்கு காசு வாங்குவானே. अच्छा तो ये इनका मॉडल है, சோத்துக்கு इस அலையணும், पे ये काम कर रहे हैं। வயிறு काम नहीं பசிச்சு करना यही उनका एक காதுல मोटिव होता है। மொய்ங்கணும். அப்போதான் நாங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு हम्म, நாய் மாதிரி வந்து ஓட்டு போடுவேன். भाई இதெல்லாம் साहब, உனக்கு எங்க புரிய போகுது? இந்த तो जो प्रॉब्लम वो लेके आ रहे हैं वही लोग उनको वोट करते हैं कुछ पैसों के लिए। இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க. வறுமையும் பசி அவங்களால ஓரளவு தான் தாங்க முடியும். அதையும் மீறி அவங்க தன்மானத்தில் கை வச்சிங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஜல்லிக்கட்டு. जल्लीकट्टू। हाँ। தம்பி, தமிழ்நாட்டுல 2 கட்சி தான் மெயின். ஒன்று நான், இன்னொன்று அந்த மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கானே அவன். அவன் இப்போ கட்சியோட வந்து தாய் கழகத்தில் இணைஞ்சிட்டான். இப்போ நான் ஃபுல் மெஜாரிட்டி. இனிமே உன் ஜனங்க கோபத்தில் ஓட்டு போடணும்னா சோப்பு சின்னத்தில் 100 ஓட்டு, சீப்பு சின்னத்தில் 200 ஓட்டு போட முடியும். அவ்வளவுதான். முன்னை விட மெஜாரிட்டினா இது இன்னும் சீக்கிரமாகவே சால்வ் பண்ணலாமே. ओह அட பைத்தியக்காரா, இதுல வர்ற பணத்துல தான்டா நான் இவனுகளை விலைக்கே வாங்கினேன். 234 எம்எல்ஏ, 36 மினிஸ்டர்ஸோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீ கையில வச்சிருக்க பேப்பர். ஏன் ஒருத்தனை எதிர்த்து ஒரு தொகுதியில நின்று உன்னால என்ன பண்ண முடியும்? அடுத்து வரப்போற என் ஆட்சி எதிர்கட்சியே இல்லாத ஆட்சி. இது புதுமையா இல்ல? बट वो सच बता रहे हैं। ஓஹோ ट्रूथ है ये। रियलिटी है पॉलिटिक्स की। ஓஹோ सिर्फ यहाँ की नहीं, बाकी राज्यों में भी यही होता है। यही होता है। இப்போ தெரியுது. நீங்க ஒருத்தர் அரசு இயந்திரம் இல்ல, அந்த இயந்திரத்தோட சின்ன சக்கரம் தான் நீங்கன்னு. இப்ப மாத்த வேண்டியது அந்த ஒரு சக்கரத்தை இல்ல, மொத்த மெஷினையும். हम्म, உங்க தொகுதியில உங்களை எதிர்த்து நிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இப்ப சொல்றேன், உங்க தொகுதியில மட்டும் இல்ல,
234 தொகுதியிலையும் ஓ என் ஆளுங்களை நிறுத்துறேன். வாயை விட்டுட்டீங்களே தலைவா. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? इतने लोग हैं, भले ही इतने पैसे ना हो, वो तो करेंगे உங்க ना। கூட்டத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வந்தப்போ எவ்வளவு கூட்டம் இருந்து, இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. आधे से ज्यादा लोग उन्होंने लाए हुए हैं। கேக்குதா? சத்தம் கேக்குதா? हुर्रे। वो भी डर रहे हैं अभी। अच्छा उनका सिग्नेचर। இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த கூட்டம் 2 சார் ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள்ல நடக்கும். लेकिन मुझे लगता है इतने से कुछ नहीं होने वाला है, क्योंकि उन लोगों ने इतने सालों में पैर जमा के रखे, वो कुछ ना कुछ तो करेंगे। सब जानते हैं कैसे सिचुएशन में क्या करना चाहिए, उन्हें अच्छे से आता है। ओह शिट। इन्होंने चाल चल दी है, कोई नहीं, मुझे लग ही रहा कुछ था भी यही नहीं किया करने था, वाले। फिर इतने फोर्स करने का क्या मतलब? अभी सीएम ने ऑर्डर दे दिया है। उन पे लाठी चार्ज कर रहे हैं। ओह शिट। किस बात का पता? वो तो शांति से आए, शांति से जा रहे हैं। उन्होंने कुछ भी नहीं किया है। ऐसा करना उल्टा उन लोगों को भड़काने की तरह हो गया। उन्होंने वहां पे जाके कोई तमाशा थोड़ी ना क्रिएट किया। वही तो। वो डायरेक्ट मारना शुरू कर रहे हैं भाई। लेकिन वो सुन भी तो नहीं रहे कि हम जाएंगे कुछ। Oh, no, no. कोई गाड़ी में डाल दिया। Oh my शिट। God. Oh. पुलिस वाले या गुंडे? वर्दी में गुंडे हैं वो। भाई साहब। सही है, इनको तो अभी मारना पड़ेगा, नहीं तो वो सारे लोगों को मार डालेंगे बाहर जितने भी हैं। वो जानबूझ के ऐसा कर रहे हैं ताकि उन्हें लगे कि कहीं ना कहीं सुंदर की वजह से ये सारा माहौल खराब हुआ है, और सुंदर इन लोगों को लीड कर रहे थे वहां पे। उनको ही पहले पकड़ लिया ना उन्होंने। बट अब लोगों को भी समझ में आ रहा है कि सुंदर तो राइट है। भाई साहब, मुझे लगा ही था कि इसका नेगेटिव इम्पैक्ट तो बहुत होने वाला है।
उन्होंने जब पहले कहा था ना इतने लोगों को नहीं लेके जाना है, तभी सही था। पुलिस वाले डंडों से मार खा रहे हैं उनके। ओहो, मुझे लगा तो उन्हें मारने के लिए उतने दौड़ के आ गए। अब तो बाहर निकल चुके हैं, इन बहुत लोगों ने मार खाया है भाई साहब। छोटी बच्चियां भी है उसमें। अगर सवाल करोगे तो तुम्हारे यही हाल होगा, मुझे लगता है यही इसका मैसेज है। एक दूसरे के सहारे वो खड़े हो रहे हैं। I'm sorry. எல்லாம் என்னாலதான். தம்பி கண் கலங்காதீங்க. கேள்வி கேட்டாவீங்க அடிப்பாங்கன்னு இன்னைக்கு தான் தெரியும். இந்த வழி போக்கூடாது தம்பி. வழியில குடிக்காத்த கூப்பிடுறது தெரிஞ்சா தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, மஞ்சள் வத்தி போட்டா சரியாயிடும். எல்லாரும் எனக்காக தான் வலிக்கலன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. கூட்டத்துல ஒரு அம்மா சொல்றத கேட்டேன். 2 புள்ள பெத்த பொம்பளை கிட்ட வலி தாங்க மாட்டேன்னு சொல்லாதேன்னு. இதுவும் பிரசவ வலி மாதிரிதான். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பத்தம் போதே தமிழ்நாடு। एक बार जो उन्होंने ठान ली है तो भाई वो करके ही दिखाएंगे। जबरदस्त ये सीन था। एक इंटरव्यू चल रहा होता है जहाँ पे वो बैठे होते हैं सीएम साहब, और वो एज यूजुअल सुंदर के खिलाफ बोलना शुरू करते हैं कि इन्होंने ही सारा बखेड़ा खड़ा कर दिया, ये तो एक इंटरनेशनल कंपनी के सीईओ है, ऐसे वैसे। और फिर जब सुंदर वहाँ बिन बुलाए मेहमान की तरह चले जाते हैं और वहाँ पे वो डिक्लेयर कर देते हैं कि नहीं, आप कह रहे हैं कि मैं एक इंटरनेशनल कंपनी का सीईओ हूँ, तो मैं अगर इसी मोमेंट पे उस पोस्ट से रिजाइन करता हूँ और अब मैं इलेक्शन में खड़ा होना चाहता हूँ। और ये जो सारा मामला वहाँ पे चल रहा होता है वो बड़ा ही इंटरेस्टिंग था देखने में। इतना ही नहीं, बट जब वो कहते मिस्टर रेंडू मतलब सीएम साहब के भाई जो है वो कहते कि वो जो इलाका है वहां मत जाना, वो पूरा इलाका हमारे लोगों का है, मतलब हमारे वोटर्स वहां पे ज्यादा है, हमारे सपोर्टर्स वहां पे है। तो वो डिसाइड करते हैं कि पहले तो मैं यही जाऊंगा। और हाँ, और ये एक्चुअली बहुत मुश्किल काम था उनके लिए, जहाँ पे एक उनकी पार्टी को इतने ज्यादा सपोर्टर्स उस इलाके में हो, वहां से वो शुरू करना चाहते हैं और वो वहां के लोगों के बीच जाते हैं और वो जो सारी उनसे बातें करते हैं, क्योंकि कहीं ना कहीं मिसकंसेप्शन हमें भी था कि इतने बड़े कंपनी के सीईओ है तो हो सकता है दोस्तों कि वो मिडिल क्लास फैमिली से, अपर मिडिल क्लास हम जिसको बोलते हैं, लेकिन उनकी स्टोरी भी काफी पेनफुल थी। मतलब उनके फादर के साथ जो भी हुआ वो काफी पेनफुल मोमेंट था। लोगों को लगता है कि ये इंटरनेशनल कंपनी का अगर सीईओ तो ये हम लोगों के बारे में, हम लोगों की तकलीफों के बारे में नहीं समझ सकता। बट जब वो कहते हैं कि मैं भी एक ऐसे ही परिवार से हूँ और मुझे ये बातें बहुत अच्छे से पता है, मैं इस सारी चीज़ों से वाकिफ हूँ, तब लोगों को थोड़ा महसूस होता है कि नहीं, ये इंसान जो है वो सही कह रहा है। और उनमें से एक कहता है कि आप लोगों को, इन लोगों ने कभी हमारे सवालों के जवाब नहीं दिए। तब वो कहते कि आप लोगों ने कभी कोशिश की है अपने सवाल उन तक पहुंचाने की। और वो जो कहते हैं कि आप लोग मुझे अपने प्रॉब्लम्स, अपने सवाल एक पेपर पे लिख के दीजिए, मैं वहाँ पे जहाँ पे सीएम की मीटिंग चल रही होती है वहाँ पे जाऊंगा और उनसे खुद ये सवाल पूछूंगा। तो लोग कहते कि नहीं, आप अकेले नहीं जाएंगे और हम सब आपके साथ आएंगे। और क्या जबरदस्त सीन बनाया, वो सब बाइक लेके, वो जो बाइक मार्च वो निकालते हैं और सीएम की सभा जो वहाँ पे हो रही थी वहाँ पे जाते हैं। वो उस इवेंट में जो भी वो
फिर वो जो हेमंत है वो थोड़ा सा टर्न खतरनाक आउट हो जाता है, क्योंकि कहीं ना कहीं सीएम जो है वो डर जाते हैं जिस तरीके से वो अपने अपने प्रॉब्लम जो है वो एक पेज पे लेके जाते हैं और उनको दिखाते हैं कि नहीं हमारे ये प्रॉब्लम्स है, हमें ये सॉल्व करके चाहिए। वो लेकिन उसका सीएम मजाक उड़ाते हैं फिर। एग्जैक्टली और सीएम को लगता है जो तुमने प्रॉब्लम्स मेरे पास लाए हैं वही प्रॉब्लम पे मैं इलेक्शन लड़ते आ रहा हूँ और यही मेरे इलेक्शन का मेन मॉडल हम जिसको बोल सकते हैं वो है। मतलब ये खुद प्रॉब्लम नहीं सॉल्व करेंगे और अगले इलेक्शन में ये यही प्रॉब्लम्स गिनवाएंगे कि आपके एरिया में ऐसा है वैसा है, और फिर मैं आऊँगा इलेक्शन जीत के तो आपको ये प्रॉब्लम सॉल्व कर दूंगा। और ये जो है वो उनके माइंड में सुंदर को समझ में आता है कि ये इनके बस की बात नहीं नहीं है। है और जब सीएम को भी कहीं ना कहीं लग रहा है अभी कि ये बंदा अपने सुंदर ऊपर अपने, जा हाँ, रहा है सुंदर अपने लिए थोड़ा मुसीबत हो सकता है, तो तो वो उसके बाद ऑर्डर वाला दे सीन देते हैं कि लाठी चार्ज करवाई जाती है इन सारी उन्होंने मॉब्स पे, बच्चे बूढ़े किसी सबको को नहीं मारा। देखा। और जो फाइट सीक्वेंस फिर वो पुलिस वैन में हुआ वो भी बड़ा इंटरेस्टिंग था। बट ये रियलिटी थी जो दिखाई गई है कि अगर आप आवाज उठाओगे तो आप पे ही लाठी आप चार्ज पे होगा। ये होगा, तो ये काफी सही मैसेज है क्योंकि ऐसा होता है, क्योंकि जिसने ऐसा ट्राई किया है उनके साथ ऐसा ही होता है जो हम रियल लाइफ इंसिडेंट भी चाहे देखते हैं। स्टूडेंट्स हो चाहे एग्जैक्टली फार्मर्स हो, अगर आप आवाज उठाओगे तो आप पे लाठी चार्ज होगा ही। एग्जैक्टली तो ये ट्रू इवेंट से इंस्पायर था कहीं ना कहीं। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों सरकार के नेक्स्ट पार्ट में। बाय बाय।